சாயங்காலம் என்னுடைய கணவரும் நானும் கொஞ்சம் வேலையை வெளியில போயிருந்தோமா, போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரமா நாவப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. பழம் எவ்வளவு பெருசா இருக்குதேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் புளிப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அந்த அக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாவப்பழம், அதனால கொஞ்சம் புளிப்பா இருக்கும், கொஞ்சம் துவப்பா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாம வந்து எப்பயுமே கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் டேஸ்ட் ஆகிறதானே சாப்பிடுவோம். ஹைபிரிட்டா வாங்கி வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோம். உண்மையை சொல்லணும், நாட்டு பழம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் புளிப்பா தான் இருந்துச்சு. அதுல உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டா உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கிலோ தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் பிடிச்சி போய் திரும்ப நான் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ நாவப்பழம் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம குட்டிமா சுதந்திர தின விழாக்கு டான்ஸ் ஆடுறாங்களா, அதனால கொஞ்சம் அவங்களுக்கு மேக்கப் திங்ஸ் வாங்கலாம்னு வாங்கியிருந்தேன். எப்பயுமே குழந்தைங்களுக்கு மட்டுமே தான் வாங்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எனக்கு இந்த விலையெல்லாம் பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இது போடணும் அதை போடணுங்கிற ஆசையெல்லாம் இல்லவே இல்லைங்க. குழந்தைங்களை அழகு பண்ணி பார்த்தா போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பலகார கடையில பலகாரமும் வாங்கிட்டு அவ்வளவுதான். பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சான்னு கேட்டாரு. இல்ல இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காய் கடையில போய் ப்ளூ கலர் முட்டைக்கோசு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டப்பயே சரின்ட்டு அந்த காயை பார்த்தோன்னு விட மனசு இல்லை. அந்த காய் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க.